இல்ல நான் நற்காரியங்களை செய்யவில்லை. அப்படின்னும் போது என்ன ஆயிடுது? இந்த பற்றி தொடரும் இருவினைகள் என்பதே இப்போது பாவத்தினுடைய செயல்பாடு அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாவத்தினுடைய செயல்பாடு அதிகமா இருக்கும்போது தான் நமக்கு துன்பங்கள் அதிகமாக நேரிடுகிறது. அதனால தான் வாழ்நாள்ல எந்த விதமான ஒரு நல்ல காரியங்கள பண்ணாம வசதியாக வாழக்கூடியவர்களை நம்ம பார்க்கின்றோம். அதே போல யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள் துன்பப்படுவதை நாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கின்றோம் அல்லவா? அப்போ இந்த இருவினைகளின் வேலை என்பதுதான் முற்றிலும் நம்ம உணர வேண்டிய உண்மை. ஆக இப்ப நற்காரியங்களில் அதிகமாக செய்தால் நிறைய பேர் எங்கே தவறுகிறார்கள் என்றால், இப்ப நிறைய புண்ணியங்கள் பண்ண நமக்கு நிறைய கஷ்டங்களை தானே வருதுனே. ஆனா அதுதான் நமக்கு அந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற கருத்து. அதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்கனவே கிரெடிட் நல்லா இருக்குதுன்னா, நீங்க இந்த ஜென்மத்தை பொறுத்தவரை நல்லவங்களாக பிறக்கலை என்றாலும் அந்த நல்வினையினுடைய பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு வசதியான வாழ்வை தருகிறது. ஆக கடந்த பிறவுகளை நம்ம பாவ செயல்கள் அதிகமாக செய்திருந்த காரணத்தினால் இந்த ஜென்மத்தில் அதிகமான துன்பங்கள் சந்திக்க நேரிடுகிறது. ஆக எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த பற்று தொடரும் இருவினை புண்ணிய பாவமே அப்படின்ற பட்டினத்தார் வாக்கை நம்ம நன்றாக உணர வேண்டும். என்றென்று தர்ம கர்மாச்சரணத்துல நம்மளுடைய மனசை ஈடுபடுத்திக் கொண்டால் சகல நன்மைகளை எளிதாக நம்ம பெறலாம்.